தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான விஷயம் பரவிட்டே இருக்குது, ஒரு நோய் மாறி அப்படின்னு ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. யார் இவரு? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். பிரச்சாரம் பரபரப்பாக நடந்துனுக்குது பாஜக தரப்பில். அப்படி ஒரு இடத்துல பேசும்போதே வந்து என்ன பேசுகிறாருன்னா, போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது ஊருக்குள்ளே ரொம்ப ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. போதைப் பொருள்லாம் கஞ்சா, மெத்தவெட்டமைன், இப்படி நவநாகரீக ட்ரக்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்குது. பள்ளி மாணவர்கள் வரைக்கும் போய் அது இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு. இது குற்றச்சாட்டு, இதில் உண்மை தன்மை எவ்வளோ இருக்குது அப்படிலாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ ஊருக்குள்ளே என்ன மாதிரி பசங்க மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதே ட்ரக்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதை ஒடுக்கணும் அரசு தரப்பில் அப்படின்றதுலையும் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இதை வந்து ஒரு எதிர்கருத்தா, அரசுக்கு எதிரான ஒரு முக்கியமான கருத்தா முன் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். கஞ்சா எல்லா பள்ளிக்கூட வாசல்லையும் கஞ்சா, எல்லா கிராமங்களிலும் கஞ்சா விற்பனையாகிறது. பெத்தப்பட்டின் போன்ற நவநாகரிகமான போதைப் பொருட்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருக்கு. அதற்கு எல்லாமே காரணம் தமிழக அரசு, இந்த விடியாத அரசு பல்வேறு திட்டங்களை, பொய்யான கோரிக்கைகளை, பொய்யான தேர்தலுக்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தது நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு. நெக்ஸ்ட், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை பற்றியும் பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ தேர்தல் அறிக்கைக்காக ஒரு குழு ஒன்று நியமிச்சிருக்கிறாங்க. இந்த குழு என்ன பண்ண போகுது அப்படின்றது தெரில. ஒருவேளை பழைய தேர்தல் அறிக்கையை தூக்கி மறுக்கா ரீசப்மிட் கொடுக்க போகிறாங்களான்னு தெரில. ஏன்னா கனிமொழி அம்மையார் பேசும்போதே இனிமேல் எங்ககிட்ட ஒன்றும் கவர்ச்சி திட்டங்கள்லாம் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கவர்ச்சி திட்டமே அவங்கள்ட்ட இனிமேல் எதுவுமே கிடையாது அறிவிக்கிறது. அப்படி ஒரு நிலைமையில் திமுக இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் அறிக்கை ரொம்ப சுமாராக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இன்னைக்கு அவருடைய கனிமொழி அவருடைய தலைமையில் அவர்கள் தேர்தல் அறிக்கை திரும்ப தயாரிப்பதற்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. என்ன எதுக்கு என்ன அவசரம்னு தெரியல. அதே தேர்தல் அறிக்கையை திருப்பி அனுப்ப போறாங்களாங்கிறதும் தெரியல. கனிமொழி அம்மா சொல்லியிருக்காங்க, என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எங்களால் இனிமேல் வந்து கவர்ச்சி திட்டங்கள் எதையும் கொடுக்க முடியாது, எதையும் நாங்கள் அறிவிக்க முடியாதுன்னு கனிமொழி அம்மாவே இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. ஆக கவர்ச்சி திட்டங்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தார். இனி சொல்வதற்கு எந்த கவர்ச்சி திட்டங்களும் இவரிடம் இல்லை. அதுக்கடுத்துதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை வச்சும் பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஏன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து 52% கிட்டத்தட்ட அதிகரிச்சிருக்கு திமுக ஆட்சியில் அப்படிங்கிறது தான் இவங்க வைக்கிற ஒரு கிளைம். ஸோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கா அப்படின்னு கேட்டால், கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அதிகமாக நடக்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. செய்தியிலே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நியூஸ் நிறைய வருது அப்படின்னா நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இது ஒரு அரசு தரப்பிலான ஒரு குறைபாடாக மட்டும் பார்க்கணுமா, சமூக உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுல வேறு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் அதை தாண்டி இந்த பிரச்சனைகளுக்கு வர்ற அளவு மனப்பான்மை மாறிக்கிட்டு இருக்குது, மனப்பக்குவம் வந்து மனுஷங்கிட்ட மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன ரூட் காஸ்? எதனால்? போதை இன்ஃப்ளூயன்ஸ், கரெக்டு. இன்னொன்று, போதையே இல்லாமல் சில குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் அந்த மாதிரி மனிதனுடைய மூளை மாறிக்கிட்டு இருக்கு? எந்த இடத்துல நம்ம உளவியல் ரீதியான தவறுக்குள்ளே போயிட்டுருக்குறோம்? எதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக இந்த குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அட்ரெஸ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு ஹை டைமில் இருக்கோம். நம்ம எதனாலன்னு காரணத்தை கண்டுபிடிச்சா தான் அதை நம்ம வந்து காரணத்தை அகற்றி இந்த குற்றங்களை கம்மி பண்ண முடியும். அப்போ அரசு தரப்பில் அவங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஒன்று. இன்னொன்று, சமூகமாக நம்ம வந்து அதை உற்று நோக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதை நம்ம பார்த்து அதுக்கான காரணம் என்னன்றது காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். முக்கியமான ரீசன், நம்ம ட்ரக்கு ஒரு காரணம்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இன்னும் என்னென்ன காரணங்கள் இருக்குது இந்த குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இந்த குற்றச்சாட்டை முன் வச்சு பயங்கரமாக பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். கள்ளச்சாராயம் கொடுத்து சாகுறாங்க, போதை மருந்து கொடுத்து சாகுறாங்க. ஆக கஞ்சா போதை போட்டு பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. இதுவரையிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 52% கூடியிருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை 15% கூடியிருக்கு. 7500 கொலைகள் நடக்கும். இவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது சாத்தாங்குளத்தில் ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்தது. அந்த லாக்அப் டெத் மரணத்தில் எவ்வளவு அரசியல் பண்ணினார்கள். இன்னைக்கு இவர்களுடைய ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 42 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கு. துப்புரவு பணியாளர்கள் இங்கே போராடுகிறார்கள். ஆட்சிக்கு வருகை முன்னால சொன்னார்கள், துப்புரவு பணியாளர்கள் பணி நாங்கள் நிரந்தரமாக்குவோம்னு சொன்னார். சென்னையில் அவர்கள் போராடினார்கள், காவல்துறையை வச்சு அப்புறப்படுத்தினார்கள். அவர்களுக்கு தடியடி நடத்தப்பட்டது.
இப்பொழுது அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள். இன்னைக்கு எல்லா மருத்துவமனைகளும் அரசு செவிலியர்கள் போராட்டம் செய்கிறார்கள், எங்களை ஏன் நிரந்தரம் செய்யவில்லை. தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்கள் எல்லோருமே, அரசு ஊழியர் எல்லாருமே எங்களுடைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க, இதுவரைக்கும் செய்யல.